அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி புதன்கிழமை. இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் 2026ஆம் ஆண்டு புதிய ஒரு வருடம் மலரவிருக்கிறது. மலரவிருக்கும் புதிய வருடம் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த சந்தோஷம் பொங்கி வழியும், அதே போல அஸ்விசும கிடைக்கும் ஒரு சிறந்த வருடமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சரி, இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் அஸ்விசும கொடுப்பனவுக்காக தங்களை பதிவு செய்து கொள்வதற்காக அல்லது உங்களுடைய தகவல்களை புதுப்பிச்சு கொள்றதுக்காக நலன்புரி நன்மைகள் சபை வழங்கியிருந்த அந்த கால அவகாசம் காலக்கெடு நிறைவடைய இருக்குது. இந்த கால இடைவெளிக்குள்ள நாங்கள் நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். நிறைய பேர் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டிருந்தீங்க. அந்த சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விடைகளை தனிப்பட்ட முறையில் வழங்க வேண்டியவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கியிருந்தோம். அதே போல பொதுவாக கொடுக்க வேண்டிய விடயங்களை ஒரு வீடியோ ஊடாக நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். அந்த வகையில் இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் பெயரை நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் வெளியாக இருக்கிற மிக முக்கியமான தகவல்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவுகள் என்று கணக்கிலே வரவிடப்படும், எப்போது நீங்கள் அந்த பணத்தை வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் போன்ற விடயங்களை தர இருக்கிறோம். அதே போல் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மீள் பதிவு குறித்த புதிய தகவல்கள் செய்திகள் வெளியானவுடன் உடனுக்குடன் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமாக, ஓய்வூதிய கொடுப்பனவு சம்பந்தமாக, அதே போல் விசேட தேவையுடையவர்களுக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமாக, விவசாயிகள் மீனவர்களுக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமாக, பாட புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்கள் வழங்குவது தொடர்பாக நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்கிறீங்க. அது சம்பந்தமான விடயங்கள், இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் மாத்திரம்தான் இருக்குது மேல் பதிவு செஞ்சு கொள்றதுக்கு அல்லது உங்களுடைய தகவல்களை புதுப்பிச்சு கொள்றதுக்கு. மறக்காம 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து அஸ்விசும கொடுப்பனவை பெற்று வருகின்ற தனிநபர்கள், குடும்பங்கள், அதே போல அஸ்விசும கிடைக்காமல் போன விண்ணப்பிச்சு கிடைக்காம போன தனிநபர்கள், குடும்பங்களும் இந்த முறை விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. மறக்காம உங்களுடைய விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலியமா நீங்க சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இனிமே அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் அந்த விண்ணப்பங்களை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. காலக்கெடு நீடிக்கப்பட்டால் நாங்கள் அது சம்பந்தமாக அறிவிக்க காத்திருக்கிறோம். அப்படி காலக்கெடு நீடிக்கப்பட்டால், மேலும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டால், நீங்கள் ஏஜி ஆஃபீஸ் அல்லது பிரதேச செயலகத்துக்கு போயும் ஒரு அதிகாரியை சந்தித்து விண்ணப்பங்களை கையில் எழுதி நிரப்பி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விண்ணப்பம் நிரப்புற காலப்பகுதியில் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்கு, இன்னல்களுக்கு முகம் கொடுத்துருந்தீங்க. அது சம்பந்தமாகவும் நாங்கள் உரிய அதிகாரிகளை, சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களை கண்டு பேசி தொலைபேசியினூடாக அவர்களை தொடர்பு கொண்டு தகவல்களை உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய பெயர்கள், அதாவது இதுவரைக்கும் நீங்கள் அஸ்விசும கொடுப்பனவுக்காக மீள் பதிவு செய்யலை, புதுப்பிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வச்சு அது மூலியமாக உங்களுடைய வீட்டில் இருந்தே நீங்கள் அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், நிரப்பிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படின்றதை நாங்கள் எங்களுடைய கடந்த காணொலிகளில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், லிங்க்கில் அனுப்பியிருந்தோம். அதனூடாக நீங்கள் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும், பதிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுவரைக்கும் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கொள்ளாதவங்க உடனடியாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய மொபைல் போன் மூலியமா உங்களை பதிவு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முகவரி இதுதான் eservices.wbb.gov.lk eservices.wbb.gov.lk நாங்கள் ஸ்க்ரீன்லேயும் அந்த முகவரியை போட்டிருக்கிறோம். அதனூடாக போய் நீங்கள் புதிய பயனாளரா அல்லது இதுவரைக்கும் அஸ்விசும கொடுப்பனவுக்காக பதிவு செய்யப்பட்ட பதிவாளரா, பதிவு செய்யப்படாத பதிவாளரா என்ற அந்த கேட்டகரியை தெரிவு செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் அந்த இணையதளத்தினூடாக அல்லது டேட்டா பேஸில் கேட்குற தகவல்களை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்கிற நேரம் மிக முக்கியமாக கைவசம் வச்சிருக்க வேண்டிய ஆவணங்கள் இருக்குது. வீட்டு தலைவர் அல்லது யாருடைய பேரில் நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறீங்களோ அவருடைய ஐடி கார்டு கட்டாயம் இருக்கணும். அதே போல் உங்களுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க, அல்லது HH நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 2 கேபிட்டல் எழுத்துக்களோட 14 எண்களை கொண்ட ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு இருக்கணும். இந்த QR கோட் அல்லது HH நம்பர் தொலைஞ்சி போனவங்க அல்லது காணாமல் போனவங்க, மறந்து போனவங்க இது எப்படி
பெற்றுக்கொள்கிறது அப்படின்றதையும் நாங்கள் கடந்த காணொளிகள் மூலமாக வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லியிருந்தோம். உங்களுடைய ஐடி கார்டு நம்பரை வச்சு நீங்கள் இதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நம்பர் உங்களுடைய ஐடி கார்டு, அதே போல் உங்களுடைய வீட்டில் 18 வயதுக்கு மேற்பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அனைவருடைய ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். அதே போல் உங்களுடைய வங்கி கணக்கு டீட்டெயில்ஸ் வேணும். வீட்டில் வேறு இருக்கிற சின்னவங்க தங்கி வாழ்கிறவங்க தகவல்களும் வேணும். இந்த எல்லா விஷயங்களையும் சேகரித்து கைவசம் வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கலாம். நிரப்புற நேரம் நீங்கள் ஏதாவது புதிய தகவல்களை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய முகவரி மாறி போச்சு, அல்லது வீட்டில் புதிதாக ஒரு அங்கத்தவர் சேர்ந்திருக்கிறார், ஒருவர் இறந்து போயிட்டார், இப்படி ஏதாவது நீங்கள் புதிய தகவலை கொடுக்குற நேரங்கள் அல்லது தவறாக ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளடக்கி நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு அங்கால உங்களுடைய தகவல்களை மீள நிரப்புறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. கடந்த காலங்களில் நிறைய பேர் இந்த குறைபாடை சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் தகவலை நிரப்பி கொண்டு போகிற நேரத்தில் இடையில தடைப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு கம்யூனிகேஷனுக்கு போனோம், தெரிஞ்ச எல்லா இடங்களுக்கு போனோம், அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி, இது உங்களுடைய புதிய தகவல்களை நீங்கள் டேட்டாபேஸ்க்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த தகவல்களை சரிபார்க்கறதுக்கு உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு மீண்டும் உங்களுடைய வீடுகளுக்கு ஜனவரி மாதத்தில் அல்லது ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் அஸ்வசும உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீட்டுக்கு அந்த தகவல்களை சரிபார்த்து உறுதி செஞ்ச பிறகு உங்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க. அதே போல மனக்குறைவுகளை முன்வைத்தவர்களுடைய வீடுகளுக்கும் அவற்றை சரிபார்த்து அதுக்கு பிறகு அஸ்வசும கொடுப்பனவை கொடுக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிப்பாங்க. அப்படி பார்க்க வர்ற நேரத்தில் உங்களுடைய தகவல்களை சரியாக கொடுங்க. நாங்கள் சொல்லியிருந்தோம், உங்களுடைய வருமான விவரங்களை நீங்கள் கட்டாயம் சரியாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு மாதம் அதாவது ஒரு நாளைக்கு உங்களுடைய நாள் சம்பளம் 2500 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை 30 பெருக்கி 75,000 ரூபாய் அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் 30 நாளும் வேலை செய்ய போகிறது இல்லை. எனவே இதே அவர்களுக்கு சரியாக புரிய வச்சு, மாத வருமானம் இவ்வளவுதான், இத்தனை பேர் தங்கி வாழ்கிறாங்க, இந்த பிரச்சனைகள் இருக்குது, இத்தனை பேர் படிக்கிறாங்க, எங்களுடைய மாத வருமானம் இவ்வளவு, செலவு இவ்வளவு அப்படி அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் அஸ்வசுமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, அஸ்வசும தொடர்பாக எதிர்காலத்தில் வெளியிடப்பட இருக்கின்ற மிக முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வரவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்றத ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் விடை பெற இருக்கிறோம். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட், ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உடனுக்குடன் செய்திகள், அஸ்வசும, அதே போல் ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான நிறைய பயனுள்ள தகவல்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.